إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسولا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் சூரியன் உதயமாகும் நாட்களில் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கின்றோம். இந்த சிறப்பு வணக்கத்தின் முழுமையான நன்மைகளை பலன்களை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்ததுடைய நோக்கத்தை பற்றியும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டதிட்டங்களையும் மிக தெளிவாக இறுதி வேதமாகிய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இறைவனாக அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய வாழ்க்கையிலே ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான பரிசுகளை வழங்க இருக்கின்றான் என்பது நம்முடைய நம்பிக்கை. அது சொர்க்கம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை செவிதாழ்த்தி கேட்காமல்
எப்படி எல்லாமோ இந்த உலக வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கையிலே மிக கடுமையான அளவுக்கு வேதனை செய்யப்படுவார்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகளாருடைய போதனைகளை செவிதாழ்த்தி கேட்காமல் அதை புறக்கணித்து இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கி கிடக்கிறோம். பெரும்பாலானவர்களின் நிலை இப்படித்தான். யார் மார்க்க தொடர்போடு இருக்கிறா? ஐவேளை தொழுகையில கவனம் இருக்கிறதா? சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் கவனம் இருக்கிறதா? அல்லது இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான், இந்த மார்க்கத்தை நாம் தான் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், இந்த தாவா களத்துல நம்முடைய உயிர் போற வரைக்கும் நாம இதுல களமாட வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லையே. ஏதோ இந்த உலகத்திலே நிரந்தரமா வாழ்கின்ற மாதிரி மறுமையை மறந்தவர்களாக, மரணத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏராளம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு 3 விதமான ஒரு நிலையை நாம் அடைய இருக்கிறோம். மௌத்தா போன பிறகு 3 விதமான நிலை. இந்த 3 நிலையிலையும் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அதிபயங்கரமான வேதனைகள் காத்து கொண்டிருக்கிறது. கடுமையான வேதனை, சாதாரண வேதனை இல்லை, கடுமையான வேதனை. புரிந்து கொள்வதற்காக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். புரிந்து கொள்வதற்காக ஒன்னே ஒன்று. அதாவது 3 நிலை, 3 ஸ்டேஜ். ஒன்னே ஃபர்ஸகுடைய வாழ்க்கை, கபரு. மௌத்தா போன உடனே கபர்ல அடக்கம் பண்ணிடுவாங்க. இது ஒன்னு, ஃபர்ஸ்ட். இது எப்ப வரைக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அண்ட சராசரத்தை அழிக்கின்ற வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் ஃபர்ஸகுடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை. அடுத்த ஸ்டேஜ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழித்து விட்டு, வானங்கள் பூமி அண்ட சராசரத்தை அழித்து விட்டு, மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை உயிர்ப்பித்து எழுப்புவான். அது ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம். அது ஒரு ஸ்டேஜ். அது ஏறத்தாழ 50,000 வருடங்களுக்கு நிகரானது. 50,000 வருடங்கள். 1 வருஷம் 2 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் இல்ல, 50,000 வருடங்கள் விசாரணை நாள் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் தான் சொர்க்கம் நரகம். 3வது ஸ்டேஜ் சொர்க்க நரகம். இந்த 3மே கடுமையான வேதனைகள் கொண்ட ஒரு நிலை, ஸ்டேஜ். இதுல லாஸ்ட் இருக்கா இல்லையா, சொர்க்கம் நரகம். சொர்க்கத்துக்கு போனா பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிட்டோம். ஆனால் நரகம் என்பது மிக கடுமையான கொடூரமான வேதனைகள் அங்கு கொடுக்கப்படும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த அளவுக்கு இந்த 3 ஸ்டேஜுமே கடுமை நிறைந்தது, கொடூரமானது என்று சொன்னால், ஃபர்ஸகுடைய வாழ்க்கைக்கும் இந்த சொர்க்க நரகத்துக்கு இடைப்பட்ட இந்த மறுமை வாழ்க்கை இருக்கா இல்லையா, ஆகிய கேள்வி கணக்கு விசாரணை மன்றம். இத பார்த்துட்டு மனுஷன் பீதி அடைஞ்சிருவான். இத பார்த்த உடனே, அதாவது அந்த நாள் என்பது அதிபயங்கரமான நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யௌம யஃபிருல் மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. சூரா அபஸால அல்லாஹ் பேசுவான். அந்த நாளுடைய கடுமையை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான்? தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு வெறுண்டு ஓடுவான். யாரும் வந்துடக்கூடாது பக்கத்துல. இருக்கிறது தெரியும், அம்மா வாப்பாலாம் அங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரியும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரியும், உற்றார் உறவினர்கள்லாம் இங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த மனிதன் என்ன செய்வானா, நல்ல கவனமா கேளுங்க, அவன் என்ன பண்ணுவானா, இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாள்ல நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம இதுல ஜெயிச்சனா பிரச்சனை இல்லை, ஆனா தோத்துட்டோம் சொன்னா நரகத்துக்கு போயிடுவோம்,
அந்த நரகத்துடைய வேதனையை நம்மால தாங்க முடியாது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுவானா. யாரு? ஒவ்வொரு மனுஷனும் என்ன பிளான் தெரியுமா பண்ணுவான்? பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலண்டு. அவன் நினைப்பானா, யா அல்லாஹ் என்ன நீ விட்டுற, என்ன விட்டுடு, என்னுடைய தாய் இங்கதான் இருக்கிறாங்க, எங்க உம்மாவை நீ வச்சிருக்கிறியா, எனக்கு பதிலா அவளை நீ வேதனை செய். அந்த தாய் போதாதுன்னு சொன்னா என் தந்தை இங்கதான் இருக்கிறாரு, வாப்பாவும் இங்கதான் இருக்கிறாரு, என் வாப்பாவை உம்மாவையும் நீ எடுத்துக்க, என்ன நீ விட்டுரு அப்படின்னு நினைப்பானா. இந்த 2 பேரு போதாதோ அப்படி நினைக்கும் பொழுது என் மனைவியும் இங்கதான் இருக்கிறா. பாருங்க மனுஷருடைய நிலையை பாருங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது அம்மா வாப்பாக்காக மனைவிக்காக என்னென்னலாமோ தியாகம் பண்றோம், உயிரை கொடுத்து என்ன செய்யறோம், உழைக்கிறோம், அவருடைய கஷ்டங்களை நீக்கிறோம். ஆனால் நாளை மறுமையுடைய வேதனையை பார்த்து ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பானா, அம்மா வாப்பா மனைவி 3 பேர் இருக்கிறாங்க, 3 பத்தியும் கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பானா. இது பத்தாவது போல, இந்த 3 பேரும் நமக்கு ஈடு பத்தாது. அப்ப அடுத்து அவன் நினைப்பானா, என் பிள்ளைங்களும் இங்கதான் இருக்கிறாங்க, நான் பெற்றெடுத்த என்னுடைய கண்மணி செல்வங்கள் என்னுடைய பிள்ளைகள் இங்கதான் இருக்கிறாங்க, இவங்களும் எடுத்துக்கையா அல்லாஹ். இதுவும் பத்தாதோ, என் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் உற்றார் உறவினர்கள்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்கல்ல மறுமையில. யாரும் எஸ்கேப் ஆக முடியுமா? யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, எல்லாத்தையும் எல்லாம் நிப்பாட்டுவான். அப்போ உற்றார் உறவினர்களா இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கையா அல்லாஹ், என்ன நீ உற்ற அப்படின்னு நினைப்பானா. இதுவும் பத்தாதுன்னு நினைப்பானா. இதுவும் பத்தாதுன்னு நினைச்ச உடனே இந்த மறுமையுடைய வேதனைக்கு ஈடாக மனிதன் தன்னை அரவணைத்த தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அடகு வைத்துவிட்டு தன்னை காப்பாற்ற அவன் நினைப்பான். எவ்வளவு பெரிய நாள் பத்திலா, சாதாரண நாள் அல்ல, டோட்டல் மனித சமுதாயத்தை நீ எடுத்துக்கையா அல்லாஹ், நீ என்ன விட்டுற, நரகெல்லாம் மாதிரி தாங்க முடியாது, அதனுடைய வேதனை எல்லாம் அதிபயங்கரமா இருக்குது. மன்னரையை பார்த்துட்டேன், அதுல அடினா அடி சாதாரண அடி அல்ல, இந்த மர்மை இப்ப நீ உண்டாக்கி இருக்கிறாய், கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் பலவிதமான அடையாளங்களோடு நீ எழுப்பி விட்டுருக்கிற. விசாரணை என்னவான்னு எனக்கு தெரியல, இந்த விசாரணை நான் தோத்துட்டேன்னு சொன்னா எனக்கு நீ நரகத்தை தான் தருவேன். இறைவா, அந்த நரகத்துக்கு ஈடாக என்ன நீ அங்க அனுப்பிடாத, ஒட்டுமொத்த மனிதர்களையும் வச்சுக்கையா அல்லாஹ், என்ன விட்டுரு அப்படின்னு மனுஷன் நினைப்பானா. அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் சாம்பிள்ங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மறுமையுடைய திடுக்கம், நரகத்துடைய வேதனை எப்படிப்பட்டது. இந்த நரகத்தை நாம நினைச்சு பார்க்கணும், மறுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மன்னரை வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டு சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு ஏராளமான சுகபோகங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். நரகத்துல கடுமையான வேதனை இதை வச்சிருக்கிறான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டு வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான், இங்க வாங்க ஜிப்ரீல், இங்க வாங்க. ஆரம்பத்துல இது நடந்திருக்கு. சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்ச உடனே அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிடுறான், இங்க வாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க, என்ட்ரி ஆகுங்க அப்படிங்கிறாங்களா. ஏன்? நல்லடியார்களுக்காக, என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுகபோகங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்களை உள்ள அனுப்புறான். ஜிப்ரீல் உள்ள போய் சொர்க்கத்தை ஒரு வனம் வந்து திரும்ப வெளியே வராங்க. அல்லாஹ் இடத்துல பேசுகிறார்கள், இறைவா, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுபவர் எவரும் இந்த சொர்க்கத்துக்கு வராமல் இருக்க அவர் ஆசைப்பட மாட்டார், கண்டிப்பாக இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்துருவாரு, அப்படித்தான் நீ படைச்சு வச்சிருக்கிற, இது கேள்விப்பட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா இதை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ் இன்னொரு செட்டப் பண்றான், போய் பார்த்துட்டீங்களா, இப்ப போங்கங்கிறான். அப்படி போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்
அந்த சொர்க்கத்தை சுத்தி பல முட்டுக்கட்டைகளை போடுகிறான். பல முட்டுக்கட்டைகள், சிரமங்கள், சோதனைகள், கடுமையான தியாகங்கள் எல்லாத்தையும் மறைச்சி இந்த சொர்க்கத்தை சுத்தி அல்லாஹ் போறான். ஹுஜிபத்தில் ஜன்னத்துல் பில் மகாரி, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது. அதை திறந்து போனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப போங்கிறான் அல்லாஹ். உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அந்த தடையெல்லாம் போய் தாண்டி தான் போறாங்க. அப்ப ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக சொர்க்கத்துக்குள்ள எவனும் போக முடியாது. அது உள்ள போனா சாதாரணமா? அம்ம ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்துல நீங்க ரொம்ப இலகுவா போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? சும்மா தூக்கு நாக்குல லேசா போயிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பல சோதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சோதனைகள் என்பது கடுமையா இருக்கும். இன்னைக்கு கண் முன்னாடி பல ஜும்மாக்களை பேசியாச்சுங்க. ஆனா அந்த சமுதாயத்தை பத்தி பேசாம இருக்க முடியல. பலஸ்தீன் காசா மக்கள், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை நாம் சோதிப்போம். அச்சத்தாலும் பசியாலும் வறுமையினாலும் உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தியும் உங்களுடைய பிரியமானவருடைய உயிரை எடுத்தும் சோதிப்போம். وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த சோதனையில் யார் பொறுமையை மேற்கொண்டார்களோ அவர்கள்தான் நற்செய்திக்கு சொந்தக்காரர்கள். அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன தெரியுமா? வயிறு நிரம்ப சாப்பிடுறோம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் நினைக்கிறீங்களா? குடிக்கு கடி இல்லாம இறங்க மாட்டேங்குது நமக்கு. இந்த கையில குடி, இந்த கையில கடி. சாயந்தரம் ஸ்நாக்ஸ், காலையில டிஃபனு, மதியம் சாப்பாடு, நைட்டு டின்னர். அந்த மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? எங்கேயோ செய்தி கேள்விப்பட்டு வருவாங்க, சாப்பாடு வண்டி வந்திருக்கான், ஓடி தட்டை தூக்கிட்டு, எம்டியான தட்டை தூக்கிட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஓடுறான். எதுக்கு? சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது. குழந்தைகள் எல்லாம் பட்டினியால் சாவுகிறது. அதை ஆயுதமா இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறான் இஸ்ரேல். ஆமா, ஆயுதம் தான். டைரக்டா அடிப்போம், இது மாதிரி சாப்பாட்டை தடுத்து அவர்களை சாகடிப்போம். உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாதி இஸ்ரேல். பச்சையா சொல்லாங்க, மிகப்பெரிய பயங்கரவாதி இஸ்ரேல். ஏன் அவன் சொல்றான்? ஆமாம், பலஸ்தீனத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு எதிரிங்கிறான். ஒரு குழந்தை விட மாட்டேன், ஒவ்வொரு குழந்தையும் எதிரி. அவர்களை டோட்டலாக காலி பண்ணிவிட்டு அந்த பலஸ்தீனத்தில் போய் நாங்க உட்காரணும். இதுதான் எங்களுடைய பிளான். அதனால சாப்பாடு இல்லைங்க. அந்த மக்கள் ஓடுகிறார்கள். நீங்க காட்சி பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல, அப்படியே கையேந்துகிறார்கள். சாப்பாடு இல்லை. முந்தியவர்களுக்கு கிடைத்து விட்டது, வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த சோத்து சட்டிய அதுல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கடைசி சோத்தை அப்படியே வலிக்கிறாங்க. வலிச்சு தட்டுல கொண்டு போய் அதை சாப்பிடுறான். இந்த கஷ்டத்துக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கஷ்டம்? வீடு இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, அம்மா இல்ல, வாப்பா இல்ல, சொந்த பந்தம் எவனுமே கிடையாது. நிர்கதியான நிலை. தண்ணி இல்லைங்க, குடிக்க கூட தண்ணி கிடையாதுங்க. தண்ணி இல்ல. சோதனை பார்த்தீங்களா? ஆனாலும் அவருடைய ஈமான் குறையவில்லை. அதான் ஹைலைட். அந்த பெண்கள், அந்த குழந்தைகள், சின்ன பையங்க, சின்ன பையன் அடிச்சு விடுறாங்க. ஹதீஸ சொல்றாங்க. ஆமா, சோதனைகள் வரத்தான் செய்யுங்கிறான், துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஹுஜிபத்தில் ஜன்னத்துல் பில் மகாரி, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா பல சிரமங்கள் பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, செல்போன்ல உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. சோதனை இவ்வளவு ஒண்ணும் கிடையாது, நல்ல சகபோமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். சொர்க்கத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் நிறைய பேர் போக மாட்டாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறான். போங்க, நரகத்தை போய் பாருங்க. அதுல எப்படிப்பட்ட வேதனைகளை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். உள்ள போறாங்க ஜிப்ரீல். நரகம் அடுக்கடுக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்குங்க, அடுக்கடுக்கா. ஒரு நரகம், அதுக்கு இன்னொரு நரகம்.
இன்னொரு நரகம். எல்லாம் நரகம்னா என்ன? முழுக்க முழுக்க நெருப்பு. அங்க இங்க முன்னாடி பின்னாடி மேல கீழே எல்லா சைடுலயும் நெருப்பு. தப்பிக்க வழி இருக்கா? ஜிப்ரீல் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த நரகத்தை பத்தி கேள்விப்படக்கூடிய எவரும் இதுக்குள்ள நுழைய ஆசைப்பட மாட்டார். இதிலிருந்து தன்னை தக்காத்துக் கொள்வார். இதுக்குள்ள வரணும்னு பிரியப்பட மாட்டேரு. என்னையா அல்லாஹ் இப்படி பிரம்மாண்டமான வேதனையை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்ற கோணத்தில் ஜிப்ரீல் சொல்லுகிறார். அடுத்தது, எப்படி சொர்க்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் தடவை போயிட்டு வந்த உடனே அவங்க பதில் சொன்னாங்களோ, அதுமே சொர்க்கத்தை சிரமங்களால் மூடிவிட்டு ரெண்டாவது போய் பார்த்துட்டு உடனே பதில் சொன்னாங்களோ, அதே மாதிரி நரகத்தை அல்ல இன்னொரு செட்டப் பண்றான். ஃபர்ஸ்ட் போனாங்க, பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? நரகத்தை சுத்தி போடுறான் பாருங்க, மன இச்சைகள் போடுறான். ஆசா பாசம் சொகுசு. இன்னைக்கு அதுதானே கடற்கறான். எல்லாம் தொழுகைக்கு கவனம் இல்லை. இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே வந்துடணும், முன்னாடி வந்துடணும். போட்டி போட வேண்டும், நன்மைகளுக்கு முந்த வேண்டும், தாவா களத்தில் முதல் ஆள வந்து நிக்க வேண்டும். ஆனா அதெல்லாம் மறந்துட்டோம். அப்ப அல்லாஹ் வேலியை போடுறான் நரகத்தை சுத்தி. ஹுஜிபத்தில் நாரு பிஷ்ஷஹவாத். நரகத்தை சுத்தி அல்லாஹ் மன இச்சைகளை வச்சு மூடுறான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இறைவா இதுல எல்லாரும் ஈஸியா போயிடுவாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த நரகத்துக்குள்ள எல்லாம் ஈஸியா போயிடுவாங்க. ஏன்னா அதைத்தான் நீங்க நினைக்கிறான். அன்புக்குரியவர்களே, 1000-ல் ஒருவனாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். என்ன 1000-ல் ஒருவன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரேஷியோ சொல்றாங்க, விகிதாச்சாரத்தை சொல்றாங்க. எதுக்கு? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போறவங்க லிஸ்ட். 1000 பேர்ல ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவார். 1000 பேர்ல ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போவாரு. 999 பேர் நரகம்தான். நாம் யார்? 999 பேர்ல ஒருவனா? இல்லை, 1000-ல் ஒருவனா? இது நம்ம கையில இருக்குங்க. பயான் பண்ணுவோம், பேசுங்க பாய், நல்ல பேசுங்க பாய். என்னத்தை நீங்க பேசுங்க. இப்ப இந்த வாரம் ஜும்மாவுக்கு முதல் ஆளா நீங்க வந்தீங்கன்னா குர்பானி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மன் சொல்லுங்க. ஆனா அடுத்த வாரம் என்னதான் பண்ணுவோம்? லேட்டா தான் வரும். இதான் நம்முடைய நிலை, நம்ம கையில இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் சூரா பலதுல, அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசான வஷஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன். மனிதனுக்கு பார்க்கக்கூடிய 2 கண்ணை கொடுத்திருக்கிறோம். அவன் பேசக்கூடிய 2 உதடுகளையும் நாவை நாம் அமைச்சிக்கிறோம். வஹதைனாஹு நஜ்தைன். நன்மை எது, தீமை எது, இந்த 2மே அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் தப்பு பண்றா? தெரிஞ்சது ஏன் தப்பு பண்றோம்? அப்ப நம்ம உள்ளத்தை முதல்ல தூய்மைப்படுத்தணும். நம்ம உள்ள இருக்கா இல்லையா? வனஃப்ஸி வமா சவ்வாஹா. உள்ளத்தின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். உள்ளத்தை ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்துங்க. உள்ள சொல்லணும், நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும், 2மே சொல்லணும். ஆனா நம்ம வெளியிருக்க நம்ம எதை கேட்கிறோம்? கெட்டதை தான் நிறைய கேட்கிறோம், நல்லதை அப்படி தள்ளி விட்டுறோம். நமக்குள்ளேயே 2 பேர் இருக்கிறாங்க. நமக்குள்ளேயே 2 பேர் இருக்க. நாம ஒருத்தம் கிடையாது. நம்ம யாரு? 2 பேர். ஒன்னு உள்ள ஒருத்தர் இருக்கிறான், உள்ளம். 2வது கேட்கறதுக்கு வெளியில இந்த முகம், கை, கால் இதெல்லாம் இருக்குது. உள்ள சொல்லுது தொழுவு போடா, பாங்குக்கு முன்னாடி போயிடுவேன், நம்மையா காரியத்தில் ஈடுபடுன்னு சொல்லுது. ஆனா என்ன வெளியில உள்ளவன் கேட்க மாட்டேங்கிறான். அதிகமான எதை கேட்குது? தீமையைத்தான் செய்யறான். 2த்தையுமே சொல்லுது உள்ளம். ஏன்னா தப்பு எது, தீமை எது நமக்கு தெரியும். அப்ப நாம அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே, நல்லதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆனா நல்லதை செய்ய மாட்டிருக்கிறோம். அப்ப என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை மாத்தணும். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான், தட்டளிய விட்டுருவான். நீ திருந்தணும் நினை, நீ நன்மை செய்யணும் நினை, அல்லாஹ்வை நோக்கி நெருங்கணும் நினை. நினைக்கவே மாட்டேங்கிறவங்க. நினைச்சா செயல்படுத்தணும். உள்ள சொல்லும் நன்மையை உடனே செய்யுங்க.
உள்ள சொல்லும் நாம செய்யணும். இது மாதிரி பக்குவப்படுங்க, கண்டிப்பாக நாம் சொர்க்கத்துக்குரியவங்க ஆகலாம். அப்ப அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸா சொல்ல முடிஞ்சிருக்கு. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகம் குறித்து எச்சரிக்கை செய்கிறான். சாதாரண எச்சரிக்கை இல்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசுகிறான். 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். மிக கடுமையான வசனம். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நரகத்துக்குரிய எரிபொருள் யாரு? கல்லும் மனிதர்களும். மனுஷனை வச்சுதான் நான் எரிப்பேன். நரகத்துல எரிபொருள் யாரு? மனுஷன். அவர்கள் எரிந்து கொண்டிருப்பார்கள், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நரகத்துக்கு மேலே கடுமையும் கொடூரமும் கொண்ட கடினத்தன்மையுடன் வலிமை மிக்க வானவர்கள் அதுல இருப்பார்கள். அல்லாஹ் ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். கணக்கச்சிதமாக இந்த நரகவாசிகளை வேதனை செய்வார்கள். அதனால உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் பேசுறான். நரகம் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் பேசுறான். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னுடைய முதல் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நரகத்துல என்ன தெரியுமா அங்க கிடைக்கும் உங்களுக்கு? என்ன மிஞ்சும் தெரியுமா? விம்மி விம்மி அழுவாங்களாம் நரகவாசிகள். விம்மி விம்மி வார்த்தை அப்படியே போறான் அல்லாஹ். தேம்பி தேம்பி அழுவாங்களாம். கை சேதப்பட்டுட்டோமே, வெளியே போகவே முடியாது போலயே, மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம் என்று நினைத்து அழுகதாங்க அவங்களுக்கு. அங்க வேற எதுவுமே கிடையாதுங்க. தேம்பி தேம்பி விம்மி விம்பி அழுவார்கள். எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? எங்கேயாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா? இதுல இருந்து நம்மளை அல்லாஹ் காப்பாத்திட மாட்டானா? நரகத்துடைய காவலாளி மாலிக், தலைமை ஹெட், அவர் தான் ஹெட். நரகத்துடைய காவலாளி மாலிக் என்ற மலக்கு அங்க போய் முறையிடுவாங்க. பாக்குறீங்களா? நாங்க படுற கஷ்டத்தை பாக்குறீங்களா? சுத்தி நெருப்பு, மேல கீழே அங்க இங்க நெருப்பாலான சட்டை. சட்டை கூட எப்படி நெருப்பாலான சட்டை, தாரினாலான சட்டை. குடிக்க தண்ணி கேட்டா கொதிக்கிற தண்ணியை வெண்ணிய கொடுக்கறாங்க. குடிக்கிற தாகத்தை தணிப்பதற்கு ஏதாவது பானத்தை கேட்டா சீலை கொடுக்கறாங்க. எங்களுடைய குடல்லாம் துண்டு துண்டா போகுது. சாவ மாட்டு இருக்கிறோம், சாவ மாட்டான். சும்மலாய மூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவர்கள் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். கடுமையான வேதனை. அப்ப கேட்பாங்க மாலிக்கிட்ட, யா மாலிக்கே, அல்லாட்ட நீங்க சொல்லுங்க கொஞ்சம். என்ன சொல்ல? இந்த வேதனையிலிருந்து எங்களை ஒரே ஒரு நாள் விடுப்புட சொல்லுங்களேன். ஒரு நாள் போதும், ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு விடுப்புட சொல்லுங்களேன் அப்படிம்பாங்களாம். அப்போ அவங்க கேட்பாராம், மாலிக் கேட்பாராம், ஏண்டாப்பா உலகத்துல நீங்க வாழும் பொழுது இந்த மாதிரி நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, அல்லாஹ் இருக்கிறா, மறுமை இருக்கிறது, நல்லவனா வாழுங்க, இணை வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய தூதர்களை அல்லாஹ் அனுப்புனானா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் தூதர்கள் அனுப்புனானா இல்லையா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமா அனுப்புனா. பலா, ஆமா அல்லாஹ் அனுப்புனா. அப்ப ஏன் நீங்க கேட்கலையே? கேட்கலன்னு நாங்க ஒன்னும் செய்ய முடியாது, போங்கன்றுவாங்க. கையை விரித்து விடுவார்கள். நீங்க வேண்டாம், உங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்றுவாங்க. இறுதியில இறை மறுப்பாளுடைய பிரார்த்தனை வீணானதாகவே முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். இதுதான் நரகத்துடைய கடுமையான வேதனை. திருமறை குர்ஆன்ல பல இடங்கள் அதில் எச்சரிக்கிறான். நினைச்சு பாருங்க, அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அல்லாஹ்வே, எங்கள் அதிபதியே, எங்கள் இறைவனே, இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தாயா அல்லாஹ், மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தாயா அல்லாஹ். நரகத்துடைய வேதனையை விட்டு
நரகத்துடைய அந்த அதிபயங்கரமான வேதனைகளை விட்டு எங்களை காப்பாத்தியா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். இந்த துஆவை நாமும் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் எடுப்போம். நாம், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளைகள் இவர்களும் நாளை மறுமையில் நரகத்துடைய கொள்ளிக்கட்டைகளாக ஆகிவிடக் கூடாது, நரகத்துடைய விறகுகளாக அவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்து மார்க்க தொடர்பை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாவோம். அதில் தான் நமக்கு ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். பின்னாடி நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, உட்கார்ந்துருவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் அல்லாஹ்விடத்தில் அதிகமான சிறப்பு கொண்ட நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 10 நாள்ல நீங்க செய்யக்கூடிய அமல் இருக்கா இல்லையா, இதுக்கு வேற எந்த நாள்லையும் செய்யக்கூடிய அமலை விட நன்மை குறைஞ்சிடாது. இதான் டாப். இந்த 10 நாள் நீங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல ரொம்ப மகத்துவமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த 10 நாள்ல அதிகமான நன்மையான காரியங்கள் ஈடுபடுங்கள். தஸ்பீஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ், தக்பீரை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ் அக்பர், தம்ஹீத், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகம் அதிகம் சொல்லுங்கள். பெருநா ஒரு நாள் மட்டும் தான் தக்பீர் சொல்ல, அப்படிதானே? பெருநா மட்டும் தான் தக்பீர் சொல்லணும். இந்த 10 நாளும் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையான காரியங்கள் அதிகம் செய்யுங்க. எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பிறை 10 வரைக்கும் அதிகமான நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபா நாள்ல நோன்பு நோக்க வேண்டும். யார் அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் முந்தைய பாவங்கள், அவர்கள் முந்தைய ஓராண்டு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அரஃபாவுடைய நோன்பு, அதாவது வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் பிறை 9 வெள்ளிக்கிழமை 6/6/2025 7ஆம் தேதி சனிக்கிழமை ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாட வேண்டியிருக்கும் என்பதை இந்த தருணத்தை சொல்றோம். அதே மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், இந்த கூட்டு குர்பானில பங்கெடுக்க பிரியப்படக்கூடியவர்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெட் எண்டா வச்சிருக்கிறோம். 4800 ரூபா மாட்டுடைய ஒரு ஷேரு கொடுக்க விருப்பமுள்ள நினைச்சீங்க துரிதமாக உங்களுடைய பங்கை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு செய்தி. அடுத்தது, நம்முடைய பிள்ளைகள் மார்க்க தொடர்போடு வளர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கிளை சார்பாக தீனியாத் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமையில 9 மணிலிருந்து காலை 9 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தீனியாத் வகுப்பு நம்ம நடத்துறோம். இதுல மாணவர்களுடைய எண்ணிக்கை, மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்போ சமீப காலமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜூன் 15க்கு அப்புறம், ஜூன் பாதிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அந்த தீனியாத் வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனால உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த தீனியாத் வகுப்புல சேர்த்து விடுங்க. நம்முடைய பிள்ளைகள் மார்க்க தொடர்போடு வளர்ந்தார்கள் சொன்னால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா அமையும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.